வானத்தில் பறந்து மட்டுவில் தோட்ட வழி எப்படி இருக்குன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொலியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற மட்டுவில் என்ற ஊரில் இருக்கிற தோட்டங்களை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். ஏற்கனவே வயல் அறுவடைக்கு முன்னம் பதிவு செய்திருந்தேன். இப்போ அறுவடையெல்லாம் முடிந்து வெவ்வேறு பயிர்களை நட தொடங்கி விட்டார்கள். எனவே இன்றைய நாளில் வானத்தில் பறந்து மட்டுவில் தோட்ட வழி எப்படி இருக்குன்றதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். உண்மையிலே இது உங்களுக்கு பிடிக்கும் என்றதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. தோட்ட வழியை பார்க்கலாம். இது மட்டுவில்ல இருக்கிற என்னுடைய ஊர் அண்ணா ஒருவரினுடைய தோட்ட பகுதி. இந்த பகுதியில் அந்த அண்ணா நிற்பார், அதை விட என்னுடைய நண்பரும் நிற்கிறார். இந்த பகுதியை பாருங்கள் எப்படி வடிவாக இருக்குண்டு. வெங்காய தோட்டம், வெங்காய பூ முறித்து கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரம்னா வெங்காய பூவால் எறிஞ்சு போடுவார் போல இருக்கு. யோசிச்சு கொண்டு நிற்கிறார், இவனுக்கு வெங்காய பூவால் எறியணுமெண்டு உடம்பு செய்ய இல்லாது. இந்த அண்ணாவோட நான் கண்ணை கட்டி கோவமே. அது கோயிலடியில் ஒரு சின்ன குறும்பு நெருப்பாக மாறி இப்போ கதைக்கிறதுக்கு முகம் கொடுத்து கதைக்கிறதுக்கு வெக்கப்பட வேண்டியதாக இருக்குது. பெண்ணை கண்டு வெக்கப்படுற மாதிரி. சரியா பாருங்க, பச்சை பசையிலன்னு இருக்கிற தோட்டம் எப்படி இருக்குதுண்டு. அந்த பக்கம் வெங்காய பூ முறிச்சு கொண்டிருக்கிறார்கள். அதை விட பக்கத்தில் நண்பர் இருக்கிறார். இது என்னோட படித்த நண்பர், எங்களோட ஊர் தான். மதுயுகன் இவருக்கு பேர். அந்த அண்ணாவுக்கு பேர் கோமதன். இவரை பார்த்தீங்களா, வெங்காய பூ நிட்ட போகிற பாருங்க நிட்டா. அடுத்தது இந்த பகுதியை பார்த்தீங்களா எப்படி இருக்கு. என்ன உண்மையாக இந்த வெளி சட்டப்படி இருக்குது. அடுத்தது இந்த உந்துருளி தோட்டம் என்று சொன்னாலே இந்த உந்துருளி தான். இந்த உந்துருளின்ற பெயரை சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், உங்களுக்கு அந்த பெயர் ஞாபகம் இருக்கா, நினைவில் இருக்கான்னு பார்ப்போம். இந்த பகுதியில் தக்காளி தோட்டமும் இருக்குது. அடுத்தது இந்த தோட்ட வழியை அப்படியே தொடர்ச்சியாக பார்ப்போம். சரியா, இதில் வலப்பக்கம் தோட்டம் இந்த நீளத்துக்கு, அதை விட இடப்பக்கம் பாருங்கோ நீர்நிலைகளையும் அவதானிக்க முடியுது. திரும்ப அந்த அண்ணாட்ட வந்துட்டு அவர் ஏதோ எடுத்து தெரிய போகிற மாதிரியே நிற்கிறார். உண்மையாக இந்த காட்சியை பார்க்கவே நல்லா இருக்குது. இது அந்த தோட்ட வழியிலிருந்து கொஞ்சம் தள்ளி, அதாவது மட்டுவில் மீசாலை பிரதான வீதி பக்கத்தில் இருக்கிற இரண்டு பக்கம் இருக்கிற வயல்வெளி பாருங்க, நல்ல வடிவாக இருக்குது. இதில் பாருங்க வாகனங்கள் போய்கொண்டிருக்கு. உண்மையாக இந்த காட்சி வானத்தில் இருந்து பார்க்க இப்படி இருக்குன்னு எனக்கு சத்தியமாக பிடிச்சிருக்குது. அடுத்தது இதில் இருக்கிறது மட்டுவில் பன்றித்தலைச்சி அம்மன் கோயில். இந்த பன்றித்தலைச்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இன்னொரு கோயிலும் இருக்குது. சரியா, இந்த வெளியே பாருங்கள் இவ்வளோ வடிவாக இருக்குது. வெளியன்றதை விட இதுக்குள்ளெல்லாம் குடியிருப்புகள் தான். தொடர்ச்சியாக நிறைய குடியிருப்புகள் இருக்குது. இப்படி நீளத்துக்கு நாங்கள் பார்க்கவே விளங்குது என்ன எவ்வளோ வடிவாக இருக்குது இந்த இடம். இந்த பகுதியை பார்த்தீங்களா, பனைவழி. அதை விட இதில் ஒரு கோயில் இருக்குது பாருங்க. பனை மரங்கள் அதிகமாக நிற்குது, நல்ல கூடலாக நிற்க பார்க்க ஆசையாக இருக்குது. அடுத்தது இந்த தோட்ட பகுதியில் இருக்கிற ஒரு தங்குமிடம், சின்ன ஒரு வீடு என்று சொல்லலாம். அப்படியே சுத்துவம் நிறைய தோட்டக்காரர்கள் ரெண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணாக்கள் ஐயாக்கள் எல்லாம் மேலே பார்க்கணும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு குட்டி வீட்டுக்குள்ளே மழை பெய்ய திடீரென்று ஓடி வந்து ஒதுங்கிறதும், வேலைக்களை போட போயிருந்து சாப்பிட்றதும் சொல்லில் அடங்காதது. அதை அனுபவித்தவர்களுக்கு தான் இந்த கொட்டிலினுடைய இதம் விளங்கும். என்ன உங்களுக்கு விளங்கும் என நான் நினைக்கிறேன். அடுத்தது இது அந்த மீசாலை புத்தூர் பிரதான வீதியால் போகிற வாகனம் பாருங்க. அதில் ஒரு பெரிய வாகனம் போய்கொண்டிருக்கு. சரி, அடுத்தது இது இந்த வயல் பகுதியில் இருக்கிற ஒரு கோயில். கோயிலை சுற்றுவோமா? சரி, சுற்றி பார்ப்போம். பாருங்கோ எவ்வளவு நல்லா இருக்குண்டு. நல்ல வடிவாக இருக்குது. சத்தியமாக இது வயல் நேரம் எடுத்துருக்கோன்றோம். இதுவும் வயல் வழி, அதை விட தோட்ட வழி எல்லாம் இருக்குது. நாங்கள் வயல் முடிஞ்சதுக்கு பிறகு தான் ட்ரோன் வாங்கி இருக்கிறோம், ஒன்றும் செய்ய இயலாது. இதை பாருங்கோ, பனை மரங்கள் தொடர்ச்சியாக அப்படியே பனை மரங்கள் அப்படியே பனங்கூடல்ன்னு சொல்லுவேன். உங்களுக்கு விளங்கும் தானே, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆஹாஹா, இந்த பனங்கூடலுக்கு அந்த பக்கம் பாருங்கோ நீர்நிலைகளை அவதானிக்க முடியுது. இதை வர்ணிக்கிறதுலேயே எனக்கு ஆசையாக இருக்குது, சத்தியமாக சொல்கிறேன். அப்படி இந்த கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இனிவரும் நாட்களில் நாங்கள் செங்கதிர் என்ற யூடியூப் தளத்தில் ஒவ்வொரு ஊருக்கு போய் நான் ஊர் காணொலியை பதிவு செய்யும்போது அந்த ஊரில் இருக்கிற சிறப்பான இடங்களை செங்கதிர் என்ற யூடியூப் தளத்தில் ட்ரோன் காட்சியாக பதிவு செய்வேன். பின்தொடர்ந்து வச்சுருங்கோ. இணைப்பு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். இதெல்லாம் தோட்டங்கள் தான் பாருங்க. இவ்வளவு தோட்டங்கள் எப்படி இருக்குன்னு தோட்டங்கள், எவ்வளவு தோட்டங்கள். ஆஹா ஆஹா,
பச்சை பசையிலன்னு இருக்குதுல்ல, இதுக்குள்ளே நிறைய பேர் நின்று வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக கீழே நாங்கள் இறக்கையில் இந்த பக்கம் பாருங்க. அப்படி திரும்புவோமா? இல்லை இல்லை, சரி சரி சரி. இதில் வலப்பக்கம் பாருங்க, நீர்நிலைகள் அவதானிக்க முடியுது. விளங்குதா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கண்கொள்ளா காட்சியடாப்பா. நாங்கள் மேலேண்டு பார்க்க நல்லா தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், இதில் நிறைய கொக்குகள் பறந்து கொண்டு இருக்குது. ஆக கீழே பதிக்கையில் ஓரளவு தான் உயர்த்தி வச்சுருக்கிறோம். ஆக கீழையும் பதிக்க விரும்பலை நாங்கள். இது அந்த மட்டவில் தோட்ட வெளி பகுதியில் இருக்கிற ஒரு வெளி மாதிரி கண்டல் தான். இது நல்லா உயரத்தில் இருந்து பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஐயோ, அங்கே அதில் வெள்ளையாக தெரிகிறது பொருளாதார மத்திய நிலையமாக. அடுத்தது இந்த இடத்துல பாருங்க. அஜோ, சத்தியமாக சொல்கிறேன்னு எனக்கு பிடிச்சிருக்கு. மக்களே, நீங்கள் இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் இது எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. இதே மாதிரி உங்களுடைய ஊரை காணொலியாக பதிவு செய்யணும்னு சொன்னால் நாங்கள் அந்த ஊர் காணொலி பதிவு செய்ய பதிவு செய்கிறோம். ஆனால் இதை தாண்டி நீங்கள் உங்களுடைய வீட்டு பகுதிகள், உங்களுடைய தொழில் நிறுவனங்கள், மண்டபங்கள், இது மாதிரியான இடங்களை பதிவு செய்யணுமெண்டா கட்டணம் செலுத்தி தான் பதிவு செய்வோம். தேவைன்னா தொடர்பு கொள்ளுங்க. இப்படி பார்க்குறதும் வடிவாகத்தான் இருக்குது பாருங்கோ. இதுவே வயல் விதைக்கப்பட்டிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அந்த பச்சையாக தெரியுதெல்லாம் அதில் சில பகுதிகள் பயிர்கள், அதாவது மரக்கரை பயிர்கள், சில பகுதிகள் புல் முளைத்து போயிருக்குது. இதில் இருக்கிறது மீசாலை புத்தூர் பிரதான வீதியில் இருக்கிற ஒரு கேணி. இது கால்நடைகளுக்காக கட்டப்பட்ட ஒரு கேணி தான். அந்த காலத்தில் இப்படியெல்லாம் பயனுள்ளதை செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கோ. அதை வானத்திலிருந்து பார்க்க நல்லா தான் இருக்குது. சரி மக்களே, இப்போ இந்த காணொளியில் இருந்து விடைபெறுகிறேன். இந்த மட்டுவில் தோட்ட வழி எப்படி இருந்ததுன்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் மிரண்டு போனேன். அந்த அளவுக்கு நல்ல வடிவாக இருக்குது. வானத்தில் இருந்து பார்த்தா எல்லாமே நல்ல வடிவாக தான் தெரியும். ஆனால் இந்த மட்டுவில் என்ற இடம் எவ்வளவு வடிவாக இருந்ததுன்றதை பார்த்துருப்பீங்கள். தோட்ட வழிகள், அதை விட நீர்நிலைகளையும் பார்க்க முடிந்தது. அந்த இரண்டையும் சேர்ந்து பார்க்கும்போது நல்ல வடிவாக இருந்தது. அதை விட நிறைய பயிர்கள் இப்போ வச்சிருக்கிறார்கள். தக்காளி, கத்தரி, பயிற்றை, இந்த மாதிரி நிறைய பயிர்களை பார்க்க முடியுது. இப்போ இந்த இடமெல்லாம் பாருங்க, அறுவடை முடிஞ்சுது. இந்த இடத்துல வெவ்வேறு பயிர்கள் இனித்தான் செய்ய தொடங்குவார்கள், அல்லது இந்த இடத்துல வயல் மட்டும்தான் செய்யலாமான்றது எனக்கு தெரியலை. எனவே இப்படி வயல் அறுவடை செய்த பகுதியும் இருக்குது, இப்போ வெவ்வேறு பயிர்கள் செய்து கொண்டிருக்கிற பகுதியும் இருக்குது. எனவே இன்றைய நாளில் இந்த இடத்தை பதிவு செய்ததில் மகிழ்ச்சி. இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் உங்களுடைய வீட்டையோ அல்லது உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு இடத்தையோ இந்த மாதிரி பறந்து பதிவு செய்து தருவோம் என்று யோசித்தால் திரையில தெரிகிற இந்த தொடர்பெண்ணை பயன்படுத்தி எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. அந்த காணொளிகளை பதிவு செய்து செங்கதிர் என்ற யூடியூப் தளத்தில் பதிவிடுவோம். ஆனால் அது கட்டணம் செலுத்தப்பட்டதாக மட்டும்தான் இருக்கும் என்பதை இந்த காணொளியில் பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.